வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். திஸ் இஸ் தமிழ்நாடு பை த நம்பர்ஸ். இந்தியாவுக்கு எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. கோல், அதாவது நிலக்கரி யூஸ் பண்ணினா பொல்யூஷன், சோலார் யூஸ் பண்ணினா நைட்டில் வந்து கரண்ட் இல்லை. அப்போது 24/7 க்ளீன் எலக்ட்ரிசிட்டி கொடுக்க நமக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது? அதோட ஆன்சர் தாங்க இப்போ வந்து ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், ஷார்ட்டாக SMR. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு 1000 பேருக்கு ஒரு பெரிய கல்யாண விருந்து வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு இமேஜின் பண்ணுங்கள். ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், பெரிய கிச்சன், நாள் கணக்கான ப்ரிப்பரேஷன், பெரிய பட்ஜெட். இதுதான் வந்து இப்போது எக்ஸாம்பிளாக நியூக்ளியர் பவர் பிளான்ட் ட்ரெடிஷனாக இப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணுறோம். ஆனால் SMR அப்படி கிடையாது. க்ளவுட் கிச்சன் மாதிரி. எப்படின்னா ரெடிமீல் ஆர்டர் பண்ணுற மாதிரி ரியாக்டர் கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரியில் பில்ட் பண்ணிவிடுவாங்க. குவாலிட்டி டெஸ்ட் முடிஞ்ச உடனே ட்ரக் இல்லாட்டி ட்ரெயினில் வந்து சைட்டுக்கு கொண்டு போய் பவர் கிரிடோட கனெக்ட் பண்ணிடலாம். அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமும் காஸ்ட்டும் வந்து ரொம்ப குறையும். இப்போ ஒரு SMR ரஃப்லி வந்து 300 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணும். அது கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் வீடுகளுக்கு வந்து கரண்ட் சப்ளை பண்ண முடியும். ஸோ சேஃப்டி என்னென்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஏன்னா வந்து நியூக்ளியர் ரியாக்டர் சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓல்டு நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு வந்து எமர்ஜென்சி பம்பு, எலக்ட்ரிசிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் தேவை. ஆனால் மாடர்ன் SMRக்கு வந்து பாசிவ் சேஃப்டி சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறது, கிராவிட்டியும் நேச்சுரல் வாட்டர் சர்க்குலேஷன் யூஸ் பண்ணுறதால ரியாக்டர் தானாகவே கூல் ஆகிடும். அதே மாதிரி இது வந்து சீப்பர் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி ஆல்ரெடி ரஷ்யாவும் சைனாவும் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவும் இப்போ வந்து ரீசெண்டாக 20,000 கோடி பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்ஷன் மிஷன் லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஃபியூச்சர் AI டேட்டா சென்டர்ஸ், செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி, ஸ்டீல் பிளான்ஸ் எல்லாத்துக்கும் 24/7 க்ளீன் பவர் கொடுக்க இது வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ஃபியூச்சரில் ப்ளே பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட நெக்ஸ்ட் எனர்ஜி ரெவல்யூஷனாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் உங்கள் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.